மக்களே, பயணி களி கேட்ட எல்லாத்துக்கும் எங்க அண்ணன் இப்ப எப்படி பண்ணணும்னு சொல்லுவானே. சொல்லல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு. பயிர் அவுச்சு வச்சிருக்காத திறந்து காட்டு. முதல்ல பனை மரத்துல இருந்து 15 இறக்கி கொண்டு வரணும். கொண்டு வந்து கண்மணி கிட்ட கொடுத்துட்டியா? கொடுத்தது என்ன செஞ்சான்னு தெரியல. கொடுத்தாச்சு மக்களே. அதுக்கு முன்னாடியே மக்களே இந்த அடுப்புல 15 ஊத்தி வச்சிட்டா. அடுப்புல 15 பானையில ஊத்தி வச்சிட்டா. 15 மட்டும் வச்சா போதுமா? 15 வச்சாச்சு. 15 ஊத்தியாச்சு. பொடிக்கிறதுக்கு போயிருக்கு. இங்க பாருங்க. பெரும்பயிறு. This is called பெரும்பயிறு. அது அவிச்சு அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல என்னது? இங்கிலீஷ்ல சொல்லு. இது ஏதோ ஒரு பீன்ஸ் சொல்லுவாங்க. பெரும்பயிறு. அது தமிழ்ல சொல்லுவோம். பெரும்பயிறு அவிச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. பச்சரிசியும் திரிச்சு வச்சிருக்கு. இந்த பச்சரிசி திரிச்சு வச்சிருக்கா. சுக்கு பொடிக்க போயிருக்கா. 15 காஞ்ச உடனே அந்த பச்சரிசி, சுக்கு பொடி, பயிர் எல்லாம் சேர்த்து கட்டி போடாம கிண்டி கிடி 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 கிடி. சரி வரட்டு. பச்சரிசி மாவும் சுக்கும் வரட்டு. அந்த பக்குவம் எப்படி வருது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துறோம். இன்னைக்கு ஒரு புடி. ரைஸ் ஃப்ளோர். என்ன ஃப்ளோர்? ரைஸ் மாவு. இதுக்கு நீ பச்சரிசி மாவுன்னு டீசெண்டா தமிழ்ல சொல்லிடலாம். மக்களே இது பச்சரிசி மாவு. இது வந்து சுக்கு மட்டும் தானே. சுக்கு வந்து பொடிச்சு வச்சிருக்கா. சரியா காமிங்க. என்ன பாருங்க. இப்படி இந்த அளவுக்கு பொடிச்சு வச்சுக்கணும். பொடிச்சாச்சு. பயணி கொதிச்ச உடனே கருப்படி போடணுமோ? அடுத்து என்ன போடான்னு பாப்போம் மக்களே. இப்போ பயணிக்கு வந்து மக்களே பயணிக்கு வந்து இப்போ இனிப்பு போட்டிருக்கு எங்க அம்மா. சரியா கருப்பட்டி போடணும். ஆனா கருப்பட்டி எங்க வீட்டுல இல்ல இப்போ, அதனால சீனி போட்டிருக்கு எங்க அம்மா. இனி இது கொதிச்ச உடனே பச்சரிசி இந்த இது பயிரை தூக்கி தட்டணும். பாருங்க மக்களே, 15 இப்ப நல்லா கொதிச்சிட்டு இப்ப அவிச்சு வச்சிருக்க பயிரை உள்ள போட போறோம். பயிரை உள்ள போட்டாச்சு. இங்க வந்து பச்சரிசி மாவு அரைச்சதை தண்ணி ஊத்தி கலக்கி வச்சிருக்கு. சரியா கட்டி இல்லாம அதை நம்ம கையை போட்டு பிணையும் போது அந்த கட்டி இருக்க கூடாது. கட்டி இல்லாம பிணைஞ்சு வச்சாச்சு. இப்ப வந்து நம்ம பயிர் போட்ட அப்புறம் நல்லா கொதிச்சுட்டு பார்த்துக்கோங்க. இதை ஊத்த போறோம். சரியா நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பயமா இருக்குது. ஒரு கையை எடுத்து இப்படி மாவை ஊத்திட்டு இன்னொரு கையை எடுத்து கரண்டி எடுத்து கிண்டிட்டே இருக்கணும். ஏன்னா அது கட்டி பிடிச்சிரும். அதுக்காக சரியா இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். என்னடி திடீர்னு அப்ப கல்லுபல் ஆகுது. ஆமா மாவு பின்ன வேகும் போது அப்படி ஆகாதா? அதான் எட்டல் இல்ல. அப்புறம் எதுக்கிட்டு இப்படி கிடந்து உண்ணிட்டுடாங்க. போட்டாச்சு போல. சரி மக்களை அடுத்து சுக்க போட்டாச்சு. சரியா முடிஞ்சு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? களி ரெடி. நல்லா மணக்குது. அடி குடிச்சிட்டு எனக்கு ஆப்பு ரெடி. நல்லா மணக்குது மக்களே. இவ்வளவுதான். சரியா இதான் நம்ம உளுந்தங்களில பயணிகளி ரெசிபி. களி பத்திடுங்க. இதுக்கு டைட்டில் எப்படி தெரியுமா போடுற? 15 களி அடி குடிச்சா நாகேஷுக்கு ஆப்ப களி. ஓகே மக்களே இவ்வளவுதான். சரியா டேஸ்ட் பாத்துட்டு சொல்றோம். ஓகே டாடா பை.